இவங்க நீங்க வந்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வந்துருங்க. நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த புது ட்ரெஸ் கூட டாடிக்கு பிடிக்குமோ என்னமோ? கண்டிப்பா அப்பாக்கு பிடிக்கும். நீ போடுற எல்லா ட்ரெஸ்ஸும் அப்பாக்கு ரொம்ப பிடிக்குமா? இருக்கலாம் மம்மி, நீங்களும் டாடியும் ரொம்ப நல்லவங்க. உங்க 2 பேர்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல என்னோட சர்ச்சுக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. ஓ, அது எனக்கு தெரியும் ஸ்வீட்டிமா. ஆனா மம்மி எவ்வளவு பிஸியானாங்கன்னு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எனக்குன்னு செலவழிக்க கொஞ்சம் நேரம் இருக்கு. அது போக செய்ய வேண்டிய தான தர்ம காரியம் வேற நிறைய இருக்கு. நீ வேணா ஒண்ணு பண்ணு, உங்க சர்ச்ல ஏதாவது விசேஷம்னா சொல்லி நான் உன் கூட வரேன், சரியா? போங்க மம்மி, நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, வரவே மாட்டீங்க. ஒத்துக்கிறேன், ஆனா இந்த தடவை உன் கூட கண்டிப்பா வரேன்னு உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன். ப்ராமிஸ் பண்ணிக்கீங்க மம்மி, மறந்துடாதீங்க. சரி சரி, வா வா, இப்ப நம்ம ரோட கிராஸ் பண்ணுவோமா? ஐயா! பாருங்க மம்மி, எவ்வளவு அழகா இருக்கு. இது பரலோகமாக தான் இருக்கணும். இந்த அழகான தேவதூதர்கள் எல்லாம் பாருங்க, இது பரலோகத்தின் வாசலாக தான் இருக்கணும். ஓ மம்மி, அந்த தேவதூதனை பாருங்க, அவங்க கிட்ட ஜீவ புஸ்தகம் இருக்குது. ஜீவ புஸ்தகமா? ஜீவ புஸ்தகம்னா என்ன ஸ்வீட்டிமா? மம்மி, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இத பத்தி உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிருக்கிறேனே. ஏசப்பாவை உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொண்டாதான் உங்க பேர் இந்த புத்தகத்துல இருக்கும்னு எங்க பாஸ்டர் சொல்லிருக்காங்க. நான் நல்லவளா இருந்திருக்கிறேன். பரலோகத்துக்கு போறதுக்கு வேற ஒரு வழி கண்டிப்பா இருக்கணும். ஸ்வீட்டிமா, நான் நல்ல மம்மி, நான் உங்களுக்கு நீ எடுத்து சொல்லு. ஊனமுற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் சேவை செஞ்சிருக்கிறேன். வாரம் தவறாம உன்னை சண்டே ஸ்கூல் கொண்டு போய் விட்டுருக்கிறேன். தேவதூதனே, இது ஒன்னே போதும் நான் அந்த பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு. மம்மி மம்மி, நீங்க என்ன பயப்படுத்துறீங்க மம்மி? ஸ்வீட்டிமா, என்ன மன்னிச்சிரு. எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. 2000 வருஷத்துக்கு முன்பதாக இருந்த அந்த இயேசுவுக்கும் இப்ப இருக்கிற என் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. தேவதூதனே, தயவு செய்து பாருங்க, என் பேர் அந்த புத்தகத்துல கண்டிப்பா இருக்கணும். என் சின்ன மகன் இருந்து என்ன பிரிச்சிடாதீங்க. இந்த மம்மியை பிடிச்சி அக்கடிக்கு கூட்டிட்டு போங்கப்பா. யாராவது மாமியாரு சர்ச்சை கூட்டாட்டு போயிடாதீங்க. மம்மி, திரும்ப வாங்க மம்மி. மம்மி, திரும்ப வாங்க மம்மி. நீங்க எனக்கு வேணும் மம்மி. மம்மி, திரும்ப வாங்க மம்மி. நீங்க ஏன் மம்மி உங்க வாழ்க்கையை சுக்கு கொடுக்கல? மம்மி, திரும்ப வாங்க மம்மி. உங்களை நேசிக்கிறேன் மம்மி, திரும்ப வாங்க மம்மி. நீங்க எனக்கு வேணும் மம்மி. மம்மி, தேவதூதனே, என் பேர் அந்த புத்தகத்தில் இருக்குதான்னு சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்ன வந்தாலும் இது வந்தாலும்